கரூரில் கல்லூரி மாணவியை பட்டப்பகலில் கும்பல் ஒன்று ஆம்னி வேனில் கடத்திச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தனிப்படை போலீசார் கடத்தல் கும்பலை கூண்டோடு தட்டி தூக்கியுள்ளனர். விசாரணையில் பிடிபட்டவர்கள் அளித்த அதிர்ச்சி வாக்குமூலம் என்ன? கரூரில் அரசு கல்லூரி ஒன்றில் அந்த மாணவி முதலாம் ஆண்டு BA படித்து வந்தார். கடந்த 10ஆம் தேதி பிற்பகல் 12:30 மணி அளவில் பொன்னகர் பகுதியில் பேருந்தில் இருந்து இறங்கி கல்லூரிக்கு சக மாணவிகளுடன் மாணவி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆம்னி வேனில் வந்த மர்ம நபர்கள் சிலர் பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் மாணவியை கடத்தி கொண்டு சென்றனர். இதனை கண்டு மிரண்டு போன சக மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் தான்தோன்றிமலை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மாணவி கடத்தப்பட்ட இடத்தில் பொதுமக்களிடம் விசாரணை நடத்தினர். மேலும் அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். இதையடுத்து மாணவியின் சகோதரியிடம் புகாரை பெற்ற போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா உத்தரவின் பேரில் 2 DSPக்கள் தலைமையில் 3 தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மாணவி கடத்தப்பட்ட பகுதியில் பதிவான செல்போன் சிக்னல்களை சேகரித்த போலீசார் அதன் மூலம் கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் தீவிரமாக தேடி வந்தனர். 2 நாள் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கடத்தப்பட்ட மாணவியின் இருப்பிடம் போலீசாருக்கு தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் குஜலியம்பாறை அருகே கோடங்கிவட்டியில் நந்தகோபால் என்பவரின் பாட்டி பொன்னம்மாள் வீட்டில் இருந்து கல்லூரி மாணவியை போலீசார் மீட்டனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட நந்தகோபாலையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் நந்தகோபால் கடந்த ஓராண்டிற்கு மேலாக அந்த பெண்ணை ஒரு தலையாக காதலித்து வந்தது தெரிய வந்தது. மாணவி வீட்டிற்கு நேரில் சென்று பெண் கேட்டும் திருமணத்திற்கு சம்மதம் கொடுக்காததால் மாணவியை கடத்தி திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைத்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மாணவியை கடத்தும் சம்பவத்தில் நந்தகோபாலின் தாய் கலா, நண்பர்கள் கருப்பசாமி, சரவணன், பழனிசாமி உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆம்னி வேனையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மீட்கப்பட்ட கல்லூரி மாணவியை அவரது பெற்றோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்டவர்களை கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கரூரில் பட்டப்பகலில் கல்லூரி மாணவியை கடத்திய கும்பலை போலீசார் கூண்டோடு தட்டி தூக்கி இருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது.